கௌரவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 3வது ஆண்டை தொடங்க இருக்கின்றோம். இந்த 3வது ஆண்டு முடிந்து 4ஆம் ஆண்டு தொடங்க இருக்கின்றோம். முதல் ஆண்டு இந்த பொங்கல் விழா இந்த அளவுக்கு சிறப்பாக திட்டமிட்டு செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த பொங்கல் விழாவை இதே திடலில் ஏற்பாடு செய்து மாநகராட்சி ஊழியர்களே நடத்தினார்கள். கடந்த ஆண்டு பணி சுமையின் காரணமாக இதை திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த ஒரு வருட காலமாக இதை அடுத்த ஆண்டு நிச்சயமாக திட்டமிட்டு செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் நாள்தோறும் என்னுள் இருந்து கொண்டே இருந்தது. அதே போல இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு மேஸ்திரி தான், குமார் மேஸ்திரி. அவர் இன்னைக்கு இல்ல, சபரிமலைக்கு போயிருக்காரு. ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி பேசும்போது, சார் எங்க தொழிலாளர்கள்லாம் ரொம்ப டிப்ரெஸ்ல இருக்காங்க, வருத்தத்துல இருக்காங்க, அவங்களுக்காக ஏதாவது ஒரு போட்டி பண்ணணும், லாஸ்ட் இயர் அதை நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்றது சொன்னாங்க. அவர் சொல்றதுனாலும் அது இந்த ஆண்டு செய்யணும்ன்ற எண்ணம் நானே எங்களுடைய ஆபீசர் எல்லாருக்குமே இருந்தது. இதற்காக ஒரு 25 நாளா பிளான் பண்ணி தான் பண்ணோம். பட் இருந்தாலும் உள்ளபடியே சொல்லணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சிறு வயதுல இருந்து இது போல பொங்கல் விழாக்கள் என்னுடைய இயக்கத்தின் சார்பில் நடக்கும் போது அந்த விழாக்கு தான் நேரடியா போய் பார்த்திருக்கமே தவிர்த்து அந்த விழாவை உருவாக்குறது, இந்த போட்டிகளை எவ்வாறு நடத்துது அதெல்லாம் ரொம்ப சிரமம் இருக்கும். அந்த சிரமம் இன்னைக்கு இங்க வந்த போதுதான் தெரிஞ்சுது. ஒருத்தர் அப்படி ஓடுறாரு, ஒருத்தர் இப்படி ஓடுறாரு, எல்லா சைடுல எல்லாருமே அந்த ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த ஆர்கனைஸ் பண்றதுக்காக நம்முடைய அன்பு வேண்டுகோள் எடுத்து சப்போர்ட் பண்ண அந்த ஆசிரியர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பிறகு மெயினா யாருக்கு நன்றி சொல்லணும்னா உங்களுடைய இந்த மாநகராட்சியினுடைய முன்கள பணியாளர்கள் தான் நன்றி சொல்லணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த ஒரு நாள் எல்லாத்தையுமே மறந்து இன்பமாக சந்தோஷமாக அனைத்து துன்பங்களையும் தூக்கி வாரி போட்டு சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்துக்காக மட்டும்தான் இன்றைய தினம் இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தோம். இந்த விழா காலையிலேயே வந்தபோது பல துப்புரவு பணியாளர்கள் என்னிட கேட்டாங்க, ஏன் சார் உங்களுடைய குடும்பத்தை நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கணும், அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்கோம், மனைவி அழைச்சிட்டு வந்திருக்கணும் கேட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த விழாக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த விழா என்னுடைய விழாவா அவங்களுக்காக ஏற்படுத்துற விழாவா அமைஞ்சிரும். இது உங்களுக்கான விழா, நீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஏற்பாடு செய்த விழா. அது மட்டும்தான் குறிக்கோள். அதுக்காக மட்டும்தான் நான் மட்டும்தான் வந்திருக்கிறத தவிர்த்து என் சார்ந்த பணியாளர்களை மட்டும்தான் வர வச்சிருக்கோம். இதுதான் ஒரே மோட்டோ. நிச்சயமா தொடர்ந்து செய்யணும்ன்றது ஆசை. இந்த வருஷம் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. 26லயும் நிச்சயமா பண்ணிடுவோம். பின்வரும் காலங்கள்ல நிச்சயமா இந்த பகுதியிலே நான் இருந்தா நிச்சயமா சிறப்பாக இதை தொடர்ந்து செய்வோன்றத கூறி இது அமையறதுக்கு அரும்பாடு பட்ட நம்முடைய 99வது கோட்ட பொறியாளர் கே சிவகுமார் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையா இருந்து பணியாற்றிய கந்தன் அவர்களுக்கும், துப்புரவு ஆய்வாளர் நம்முடைய ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், நம்முடைய சுகாதார ஆய்வாளர் சதீஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிற கவியரசு அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு